வணக்கம்ப்பா. இப்போ குளிர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி வெத்தலையிலே உங்களுக்கு சளியை சரியாக்குற வைத்தியம் சொல்லித்தரேன்ப்பா. இப்போ சின்ன பிள்ளைகளுக்குப்பா ஒரே ஒரு வெத்தலை போதும். இது கொஞ்சம் சின்ன வெத்தலையா இருக்கு, அதனால இன்னொரு வெத்தலை நான் எடுத்துக்கிறேன். இப்படி இந்த காம்பை எடுத்துக்கிறணும்ப்பா. இந்த மாதிரி காம்பை எடுத்துடணும். நல்லா கழுவியாச்சு. இதை இப்போ நம்ம சுத்தமாக கழுவியாச்சு. இந்த வெத்தலைய இப்படி கிள்ளி இதில் போட்டுறணும். ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றிடணும். அடுப்பில் வைக்கணும்ப்பா. 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்குதுப்பா, கொதிக்கட்டும். ஒரு 20 ml வரைக்கும் வரணும். 30 ml வத்தணும். கொதிக்கட்டும்ப்பா, இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இப்போ வத்திருச்சுப்பா, ஒரு 20 ml அளவு தான் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிக்கிறேன் பாருங்க. கலரே மாறி வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதில் ஒரு 5 சொட்டு அளவுக்கு 5 சொட்டு அளவு போதும். 5 சொட்டு அளவு தேனுப்பா. 5 சொட்டு அளவு தேனை ஊற்றி இப்படி கலக்கிடணும். கலக்கி குடிக்கவும் நல்லா இனிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு இதை கொடுத்துக்கலாம்ப்பா. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. வெறும் வயிற்றுலன்னு இல்லை, எந்த நேரம் கொடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொடுத்துக்கலாம், வெறும் வயிற்றுலையும் கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சளி இந்த ஒரு மாதிரி தடுமை பிடிச்சிட்டு கொணன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த தடுமை ஆரம்பிக்கும் போதே நம்ம 3 நாளைக்கு கொடுத்தோம்னா சளி சரியாக போகும், அந்த தடுமை சரியாக போகும். 6 மாதத்துக்கு உள்ள பிள்ளைகளுக்கு மருந்தே கொடுக்கக்கூடாதுப்பா. அவங்க அம்மா உணவுல தான் மருந்து தாய்ப்பால் மூலியமாக குழந்தைக்கு போகணும். 6 மாதத்துக்கு வெறும் தாய்ப்பால் தான் குழந்தைக்கு கொடுக்கணும். அந்த தாய்ப்பால்லே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லா சக்தியும் போய் சேரணும். அப்போ அம்மா தான் டெய்லி வெத்தலை போடணும். மிளகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கிட்டா அது தாய்ப்பால் மூலியமாக குழந்தைகளுக்கு போகும்போது எதிர்ப்பு சக்தி வரும், சளி பிடிக்காது. அதனால் 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த வெத்தலை சாறு தேனை கலந்து நீங்கள் கொடுக்கலாம். வெத்தலை சாறுனா வெத்தலையை கொதிக்க வச்ச சாறு. இன்னும் பெரியவங்களுக்கு சொல்கிறேன். பெரியவங்களுக்கு பெரிய வெத்தலைன்னா 1 போதும்ப்பா. இது 2 வெத்தலை. சின்ன வெத்தலையாக 2 எடுத்துக்கிட்டேன். இதை காம்பை கிள்ளிடணும். இந்த நுனியும் கிள்ளிடணும். இந்த நுனியும் கிள்ளிடணும். இந்த காம்பை எடுத்தாச்சு. இப்போ இதை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 5 சொட்டு தேன், 1 2 3 4 5, இந்த 5 சொட்டு தேன் வருதுப்பா. இதை அப்படியே எடுத்து மடிக்கணும். மடித்து அப்படியே வாயில் வச்சு உடனே ஒரு உமிழ்நீர் வரும், அதை துப்பிடணும். அப்புறம் 2வது வெண்ணுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு உமிழ்நீர் வரும், அதையும் துப்பிடணும். அப்புறம் நல்லா கருப்புன்னு நல்லா நைஸாக மென்று முழுங்கிடணும்ப்பா. இப்படி காலையிலையும் சாயந்தரமும் சாப்பாட்டுக்கு அப்புறமோ சாப்பாட்டுக்கு எப்படியோ முன்னாடியோ ஒரு நாளைக்கு 2 தடவை. அந்த தடுமை குணம்னு ஆரம்பிக்குது, தும்மல் வருதுங்கும் போதே நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனை, அந்த தடுமை பிரச்சனைலாம் சரியாக போயிடும். இந்த மாதிரி இந்த வெத்தலை வைத்தியத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி.